ஓம் அகதீஸ்வராய நமக. ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை. அனைவருக்கும் அகோரகாளி உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாந்திரிக ஓலைச்சுவடி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோ மூலமாக எல்லாத்துக்குமே மக்களுக்கு அனைவருக்குமே தெரிவித்தோம். சித்த வைத்தியர் டாக்டர் சதாசிவம் அவர்கள் தான் நமக்கு அந்த ஓலைச்சுவடியை நமக்கு கொடுத்தாரு. அது கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா ஓலைச்சுவடியை பார்த்து எழுதி வைத்த அந்த நோட்டு நம்ம கிட்ட கொடுத்தாரு. இப்போ அந்த நோட்டில் இருந்து ஒரு சில குறிப்புகளை நம்ம இந்த வீடியோவில் பதிவிறக்கம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதன்படி சித்த வைத்தியம் சதாசிவம் அவர்களுடைய தாத்தா ஓலைச்சுவடியை பார்த்து எழுதி வச்சது. அதை அவர் கையாண்டிருக்கிறாரு, பல வெற்றிகளை காண்டிருக்கிறாரு. அவர் எழுதி வச்சது அனைத்துமே 100க்கு 100% நல்ல முறையில் பயனளிச்சிருக்குது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு சொல்லுவார், டாக்டர் சதாசிவம் அவர்களே சொல்லுவார், என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா இந்த ஓலைச்சுவடிகளில் உள்ளது அனைத்துமே அவர் செஞ்சு சக்சஸ் ஆனது மட்டும்தான். இந்த ஓலைச்சுவடியை பார்த்து எழுதுனதை எல்லாமே நோட்டில் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பல முறை நம்மகிட்ட சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் வசிய இடுமருந்து செய்யும் முறை எப்படி அப்படிங்கிறத பற்றி நோட்டில் எடுத்து நம்ம பார்த்தோம். அதை பற்றி இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா அந்த வசிய இடுமருந்து அப்படிங்கிறது ரொம்ப பேர்த்துக்கு இப்போ தேவைப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள அடிக்கொருக்க சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் அடிக்கொருக்க வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனாலும் ஒருத்தர் பேசிக்கிட மாட்டாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா மனைவியானவங்க பார்த்தீங்கன்னா கணவன் பேச்சவே கேட்க மாட்டாங்க, இல்லை கணவனானவன் மனைவியோட பேச்சவே கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி குடும்பத்துக்கு குடும்பம் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையாவே இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துக்காக அந்த வசிய இடுமருந்து செய்யும் முறையை மூலிகை மூலயமாகவே எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஏதாவது ஒரு உபாசனை தெய்வத்தோட சக்தி உங்ககிட்ட கொஞ்சமாவது இருக்கணும். கொஞ்சமாவது ஏதாவது ஒரு உபாசனை தெய்வத்தோட சக்தி கொஞ்சமாவது இருக்கணும். உபாசனை செய்யாமலேயே நம்ம ஒரு வசிய இடுமருந்து செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சா அது சரியாகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மருந்துக்கு வசிய இடுமருந்து செய்யறதுக்கு மந்திரம் இல்லை, மூலிகை மூலியமா செய்யறதுக்கு மந்திரம் இல்லை. அதுக்கு ஒரே மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம் மட்டும்தான். அதை மூலிகை சாப நிவர்த்தி பண்ணிட்டு மூலிகைக்கு உயிர் கொடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதை அரைச்சு நம்ம வசிய இடுமருந்தா பயன்படுத்த போறோம். ஆனா நம்ம கையால நம்ம அரைக்கணும் இல்லையா? அரைக்கிறவங்களோட கைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உபாசனை தெய்வத்தோட சக்தி கொஞ்சமாவது இருக்கணும். அந்த பவர் இருந்தால் மட்டுமே தான் அந்த வசிய இடுமருந்து 100க்கு 100% வேலை பார்க்கும். அது அந்த குறிப்புன்னு போட்டு அது கண்டிப்பாக எழுதியிருக்கிறார். அதனால தான் நான் அந்த வீடியோவில் அழுத்தம் திருத்தமும் நான் சொல்றேன். எந்த உபாசனை தெய்வம் எடுத்திருந்தாலும் சரி, அந்த உபாசனையோட தெய்வத்தோட சக்திகளை கொண்டு தான் இந்த மூலிகை வசிக இடுமருந்தானது வேலை செய்யும் அப்படிங்கிறது. சரி, அந்த மாதிரி மூலிகை என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொட்டைக்கரந்தை. இந்த கொட்டைக்கரந்தை பார்த்தீங்கன்னா வயல்வெளியில் நிறையாவே கிடைக்கும். எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, நெல் வயல்வெளிகளில் நெல் அடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தரிசு நிலமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கொட்டைக்கரந்தை நிறையாவே வளர்ந்துருக்கும். இல்லாட்டி ஆற்றுப்படுகையில் கொட்டைக்கரந்தை அதிகமாக இருக்கும். அந்த கொட்டைக்கரந்தையோட இலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேய் அத்தி அப்படிங்கிறக்கூடிய மூலிகையின் இலை. பேயத்தியும் பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுகையில் கண்டிப்பாக இருக்கும், வயல்வெளிகளையும் கிடைக்கும். பேயத்தி அப்படின்னு தெரியாதவங்க நம்ம யூடியூப் சேனலை போய் பாருங்க.
கண்டிப்பா வந்து அந்த பேயத்தியை பத்தி வீடியோவில் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். அந்த பேயத்தியோட இலை, கொட்டக்கரந்த இலை, பேயத்தி இலை, இது ரெண்டையும் வந்து மூலிகை சாப நிவர்த்தி செஞ்சு மூலிகைக்கு உயிர் கொடுத்து எடுத்துக்கிடணும். இது ரெண்டையிலையுமே இலையை மட்டும்தான் நம்ம வந்து பறித்து தனியாக வச்சுக்கணும். ரெண்டையுமே சம அளவு எடுத்துக்கணும். பேய் கரும்பு சாறு விட்டு தான் அரைக்கணும். பேய் கரும்பு சாறு அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல சீனால் குச்சி அப்படிம்பாங்க, பார்த்தா தெரியும். ஆத்தோரங்கள்ல பார்த்தா தெரியும், ஒரு கரும்பு மாதிரியே சோளத்தட்டை மாதிரி அப்படியே வளர்த்தியா வளர்ந்துருக்கும். அது பேர் தான் பேய் கரும்பு. அதை சாறு பிழியணும், கரும்பு சாறு மாதிரி பிழியணும். அந்த கரும்பு சாறு மாதிரி பிழிஞ்சு அந்த சாறு விட்டு இது ரெண்டையுமே கொட்டைக்கரந்தையும் பேயத்தி இலையுமே ரெண்டையுமே அரைக்கணும். அரைச்சு அது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு உருட்டி நிழல்ல காய வைக்கணும். அப்படியே நிழல்ல உலர்த்தி காய வைக்கணும். நிழல்ல உலர்த்தி காய வச்ச பிறகு அதை வந்து எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அதுதான் வசிய இடுமருந்து. இதை வந்து கொடுக்கறதுக்கு ஒரு சூட்சமம் வந்து எழுதியிருக்கிறாங்க. அந்த சூட்சமத்தை கொஞ்சம் நான் வந்து இப்போ வந்து மறைக்கிறேன். ஏன்னா சூட்சமம் தெரிஞ்சா எல்லாருமேங்க நல்லவங்களும் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100% கெட்டவங்களும் பயன்படுத்துவாங்க. 10% வேறு நல்லவங்க பயன்படுத்தினா 190% வேறு கெட்டவங்க தான் பயன்படுத்துவாங்க. இந்த கெட்டவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவங்க பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு இதை நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற இது இருக்கும். அந்த நினைப்புல கொடுப்பாங்க. இந்த வசிய இடுமருந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். வசியத்தை பத்தி பழக்க வழக்கங்களோ, சொந்த பந்தங்களோ, இல்ல ரத்த உறவோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு நட்பு ரீதியான ஒரு பழக்க வழக்கமாவது இருந்தால் மட்டுமே இந்த வசியம் வந்து செயல்படும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கலாம், ஏன்னா நட்பு ரீதியாக பழகி இருக்கலாம். அவங்களோட மனைவியோ அல்லது கணவனோ அவங்களுக்கு வசியமாகலைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, கெட்டவங்களா இருந்தால் அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்பட்டு இந்த காரியத்தை செஞ்சிருவாங்க. இது வந்து 100% வந்து சக்சஸ் ஆகும். அதனால தான் நம்ம வந்து அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை மட்டும், சூட்சமத்தை மட்டும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து மறைச்சிருக்கிறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து உண்மையான கணவன் மனைவியாக இருந்தால் நான் சொன்ன இந்த முறைகள் படி இந்த கொட்டைக்கரந்த இலை, பேயத்தி இலை, பேய் கரும்பு சாறு விட்டு அரைச்சு உண்மையான கணவன் மனைவியாக இருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு வசியம் ஏற்படணும்னா அவங்க வந்து உலர்த்தி காய வச்சு அவங்க கொடுத்தாலே, சாப்பாட்டுலையோ இல்லை டீ காஃபிலையோ எதுலையாவது ஒன்றில் கலந்து கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வசியமாவாங்க. 100% வந்து வசியமாவாங்க. இது மாதிரி பல முறைகள் வந்து வசியத்துக்கு மட்டுமல்ல, பல முறைகள் வந்து நம்ம வந்து அந்த ஓலைச்சுவடிகளில் வந்து நிறைய இருக்குது. அதை வந்து ஒவ்வொரு வீடியோவாக வந்து நம்ம வந்து பார்ப்போம். என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.